சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷலாக சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாம் குக்கரில் தான் ஈஸியாக பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை பொங்கலுடைய சுவையும் மனமும் அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் 1 கப் 250 கிராம் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்து இது 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலேயே பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாசிப்பருப்பில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிறோம். 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுத்துட்டோம்னா அரிசி பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் நமக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு சர்க்கரை பொங்கல் செய்யும்போது பாயாசத்தில் ஃபுல்லாக அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருந்தோம். இதே கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் பால் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொத்தமாக 5 கப் அளவுக்கு தண்ணியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போது குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பச்சரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருக்கு. சூடாக இருக்கும்போதே நல்லா கரண்டி வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க. வெல்லம் சேர்த்துட்டோன்னா அரிசி மசியாது. அதனால் வெல்லம் சேர்க்க முன்னாடியே நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. சர்க்கரை பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வெல்லத்தை உருக்கிக்கலாம். நாம் 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். 400 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வெல்லம் கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வேக வச்ச பச்சரிசி பாசிப்பருப்பு கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாகு பதம்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வெல்லத்தில் தூசி மண் ஏதாவது இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிற வெல்லம் தூசி மண் எதுவுமே இல்லாமல் இருந்தால் வெல்லத்தை நீங்கள் துருவிட்டு டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெள்ளைப்பாவு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சுருக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிக்கலாம். நெய் உருகினதும் 15 முந்திரி பருப்பு, 15 கிஸ்மிஸ் பழம் சேர்த்து இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். கருகிடக்கூடாது. லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. முந்திரியும் செவந்துருச்சு. நம்ம இதை பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையையும் நெய் கூடையே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு நெய் அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பாயாசம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கொஞ்சமாக தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி வறுத்த அதே பேன்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகினதும் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் தேங்காவை துருவி இருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 முறி போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
அப்போ தான் நம்ம பாயாசம் சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே ஒன்று ஒன்று கடிபடும். அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்துட்டு தேங்காய் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால சர்க்கரை பொங்கல் கெட்டு போகாது. நம்ம வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு தான் சேர்க்குறோம். அதனால் 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் நல்லா போயிடுச்சு, கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இதை பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்த தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் அதை கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும்போது கோவிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் டேஸ்ட் வந்து அப்படியே வரும். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயசம் வைக்கும்போதே இந்த அளவுக்கு நல்லா லூஸாக வச்சுக்கோங்க. ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு சிலர் சுக்குத்தூள் சேர்ப்பாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம பாயசத்தோட டெக்ஸ்சரே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் சுவையும் மனமும் மாறாமல் இதே மாதிரியான சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.